அவங்களுக்கு சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான கனவு. அவங்கக்கிட்ட டீப்பாக பேசும்போது அவங்க சினிமா பற்றி பேசுகிற விதம் இருக்கு இல்லையா, நம்மளே சினிமாவை அப்படியே லவ் பண்ணிடுவோம். ஒரு அவ்வளோ பேசுவாங்க. இந்த இப்போ என்னோட ஏஜில் என்னால் ஒரு எஃபர்ட் போட முடியுதுன்னா எனக்கு ஐயோ முட்டி வலிக்குது கால் வலிக்குது நான் சொல்கிறேன். ஆனால் அங்கம்மாள் படத்தில் ஒவ்வொரு தடவையும் ரூமுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய தடவை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போதும் அவங்க அதை எதையுமே இல்லாமல் அவங்க பண்ணிடலாம். நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு. இல்லை வெப்பி நம்ம போகலாம். ஏன்னா இது நான் பார்க்கல இருந்து, பட் ஐ நோ நாங்கள் பேசுவோம் இல்லையா, அப்படியே உட்காந்து நிறைய கதை பேசுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் பண்ணலன்னா சொல்லியிருக்கலாம்ல கீது. இல்லை நமக்காக அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நம்ம முடிக்கணும்ல அந்த இடத்துல, நம்ம இதெல்லாம் ஒரு காரணம் வைக்கக்கூடாது. அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா இதுதான் நானும் பண்ணணும், இதுதான் நானும் பண்ணணும். எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல உட்காரக்கூடாது. ஓகே, இப்போ வேற என்ன அவங்க கிட்ட கற்றுக்கலாம்? இந்த ஏஜ்லேயும் கொஞ்சம் கூட தளராம எனர்ஜெட்டிக்கா, வெரி வெரி எனர்ஜெட்டிக். நீங்கள் ஒரு தடவை அங்கே நீங்கள் பழகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் வந்து சீரியஸாக உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. பட் இப்போ ப்ரொமோஷன்ஸில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. லிட்டில் பிட் எமோஷன் ஆக்சுவலி, பிகாஸ் அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே ஃபிலிமில் வரணும்னு நினச்சாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்க உள்ளே வராங்க. அந்த ஃபயர் இருக்குல்ல, அது காட்டு தீ மாதிரி ஈஸியாலாம் அணைக்க முடியாது.